ஸோ இதோட ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a concept called adverse possession. அதாவது இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ இந்த அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லெட்ஸ் சே ஒரு ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி அவர் பேரில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அவர் சரியா டேக்ஸ் கட்டல. ஸோ இது 12 இயர்ஸ் அப்படியே ஒரு டேக்ஸ் கட்டாமல் அந்த ப்ராப்பர்ட்டி விட்டுட்டாரு. அந்த ப்ராப்பர்ட்டி அவர் போய் சரியாகவும் விசிட் பண்ணலை. திடீர்னு வந்து அவர் விசிட் பண்ணாத காலத்தில் ஒருத்தர் வந்து அந்த லேண்டில் ஆக்கியபை பண்ணி அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸோ இல்லை ஷாப்போ கட்டி லேண்ட்லேயே வேற ஏதாவது ஒரு ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 12 இயர்ஸாக இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஒரு தேர்ட் பர்சன் வந்து அங்கே ஒரு ஷாப் கட்டி அந்த லேண்டையும் அவர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது அந்த லேண்ட் இன்னொருத்தருதும் தெரிஞ்சுமே அந்த லேண்டை வந்து அவர் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆக்குபை பண்ணி அவர் வந்து வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு இந்த ரியல் ஓனர் வந்து இதை போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஷாப் கட்டியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இதை கிளைம் பண்ணும்போது அந்த தேர்ட் பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் 12 இயர்ஸாக இங்கே தான் இருக்கிறேன், நீங்க எதுக்கு இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு. இவர் சொல்றாரு, இல்லை இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இது 20 இயர்ஸ் பேக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த ஓல்டு ஓனர் இருக்காரு இல்லையா, அது ட்ரூ ஓனர், அவரு போய் கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு கோர்ட்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட நாலேஜ் இல்லாமல் பர்டிகுலர் ஆக்குபென்ட் வந்து தி தேர்ட் பர்சன் வந்து இங்கே இல்லீகலாக ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த கேஸ் யாருக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் கம்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன். அதாவது ஒருத்தர் வந்து அவரோட ஒரு ப்ராப்பர்ட்டியை அவர் பேர்லேயே வாங்கினாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை 12 இயர்ஸ், ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா 12 இயர்ஸ் வந்து டைம் பீரியட், 12 இயர்ஸ் வரைக்கும் அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுக்கவே இல்லை, டாக்ஸும் பே பண்ணலை, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணவே இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த 12 இயர்ஸ் அவர் எடுத்துக்கல, வாங்கி ஒரு குறிப்பிட்ட 12 இயர்ஸ் வரைக்கும் ஓரம் கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் தருணத்துல வேற யாராவது வந்து ஆக்குபை பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்துட்டு வராங்க அப்படின்னா, இப்போ இவர் அந்த பர்டிகுலர் பர்சன் மேல கேஸ் ஃபைல் பண்ணாருன்னா கண்டிப்பாக இவர் பக்கம் கேஸ் ரொம்ப வீக் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மோஸ்டா இந்த ஆக்குபென்ட்டோட சாதகமாக தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல மறைந்திருக்கும் அடிப்படை சட்டம், அடிப்படை நியாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் எப்பவுமே த ரெஸ்பான்சிபிள் பர்சனை தான் ஃபேவர் பண்ணுது. அதாவது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல, ஆனா தேர்ட் பர்சன் அவங்க இல்லீகலா ஆக்கிபை பண்ணியிருந்தாலுமே